அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம், அதாவது இஸ்லாமிய சமூகம் 7வது நூற்றாண்டில் இந்த உலகத்தில் துவங்கியது. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய 40வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அல்லாஹ் குர்ஆனை ஹிரா குகையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இறக்கி அருளினான். முதல் ஆயத்தாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் ஹலக் என்ற ஆயத்து தான் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத்தாக நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தெரிவித்தான். அதாவது குர்ஆனில் இந்த சமூகத்தில் தேவையான அனைத்து அறிவியல் விஷயங்களும், அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கணிதமாக இருக்கட்டும், சமூகத்தை பற்றி அறிந்து கொள்வதாக இருக்கட்டும், அல்லது கட்டிடங்களை பற்றி அறிந்து கொள்வதாக இருக்கட்டும், கட்டிட கலைகள் மற்றும் எழுத்து கலைகள் ஆகிய இவைகள் அனைத்தும் அரபியர்களிடம்தான் துவங்கியது. அதை தான் இப்பொழுது மேற்கத்திய மக்கள் பின்பற்றுகின்றனர். அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சர். இப்பொழுது இருக்கின்ற பெரிய பெரிய கட்டிடங்கள் அனைத்தும் இஸ்லாத்தின் அறிவியலை கொண்டுதான் உருவாகியது என்று அரபிய சமூகத்தில் குறிப்பிடுகின்றார்கள். என்னவென்றால், அதாவது அல்லாஹ் ஏகப்பட்ட அறிவியலை குறிப்பிட்டிருக்கின்றான். அந்த காலத்தில் தமூத் என்ற மக்கள் வாழ்ந்தபொழுது பெரிய பெரிய ஆறுகளும் ஓடைகளும் பெரிய பெரிய கட்டிடங்களும் அழகான கலைகளுடன் கட்டியிருந்தார்கள். அந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததன் காரணமாக தமூத் மக்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. அவர்கள் அல்லாஹ்வால் அழிக்கப்பட்டார்கள். ஆகவே நாம் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அனைத்து அறிவியலும் டெக்னாலஜியும் வளர்ந்து கொண்டு வருகின்றது. இந்த டெக்னாலஜியை நாம் சரிவர பயன்படுத்தி அல்லாஹ்விற்காக அதனை பிரயோஜனம் செய்து கொண்டால் நாம் இஸ்லாத்தை முழுமைப்படுத்த முடியும். ஆகவே நாம் இஸ்லாமிய சமூகத்தை இந்த வாழ்க்கை வழிமுறையை நாம் சரிவர பின்பற்ற வேண்டுமென்றால் நாம் அறிவியலை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். நன்றி.